ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறது படம் இல்லை, ஒரு டீசர். கரும்புள்ளி கிராமம். அந்த கரும்புள்ளி கிராமம் டீசர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு படம், ஆதிக்க ஜாதியினருக்கு எதிரான ஒரு படம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த படம் கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை இந்த படத்துடைய டீசர் வந்து நமக்கு ஏற்படுத்திச்சுது. என்ன இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இப்போ நாங்குநேரியில் நடந்த கொலையாக இருக்கட்டும், ஆணவ கொலை நடத்தப்பட்ட கவினுடைய ஆணவ கொலையாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு அழகான ஒரு உதாரணம்னு சொல்ல முடியும், அழகான உதாரணம், கொடுமையான உதாரணம்னு சொல்ல முடியும். அதாவது அம்பேத்கர் வந்து மகர் குளத்தில் வந்து நீர் அருந்துவதற்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த போராட்டம் நடந்து இந்த வருடத்தோட 97 ஆண்டுகள் ஆகுது. 97 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் நீர் அருந்துவதற்கு போராடியது என்றால், இப்போது இந்த 2026 காலகட்டத்திலும் வேங்கை வெயிலில் நீருக்கான போராட்டமும் கொடுமையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 97 வருஷமாக இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது முறியடிக்கப்படவில்லை. ஆனால் இதுக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படியான கட்டாயத்தை நம்ம எதன் மூலமாக செய்ய முடியும்னா, நல்ல கலைப்படைப்புகள் மூலமாக மனிதர்கள்ட்ட கொண்டு சேர்க்க முடியும். பரியேறும் பெருமாள் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிச்சது, காலா அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுது. ஸோ ரஞ்சித் அண்ணன், மாரி செல்வராஜ் இவங்க இதை செய்கிறாங்க. இவங்க ஒரு ஜெயிச்ச நடிகர்கள், இயக்குநர்கள்ங்கிறதுனால இவங்க வந்து அடையாளப்படுறாங்க. ஆனால் அதைவிட வீரியமாகவும், அதைவிட இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் மூலமாக வந்து நிரூபிச்சிருக்கிறாரு ராஜா ஆனந்தா இல்லை ராசா ஆனந்தான்னு தெரியல, டைட்டில் ராசா ஆனந்தன் தான் வருது. தமிழை முன்மொழிந்திருக்கிறார் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இப்போ என்ன அப்படின்னா, இந்த டீசரை உன்னிப்பாக கவனிக்கும்போது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் வந்து ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. இந்த மண்ணை செழுமைப்படுத்துறது நாங்கள், ஆனால் எங்களுக்கு சில உரிமைகள் இல்லையா அப்படின்னு கேட்குற கேள்வி வந்து ரொம்ப நியாயமானதாக இருக்குது. ஏன்னா முதலாளி வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துருப்பார், அப்படி மீசை தடை விட்டுட்டு, அங்கே வேலை பார்த்து அந்த வயலை வந்து தூர்த்து எல்லாம் எடுத்து ஒரு கொள்முதல் பண்ணி நிறைய அளவில் விளைநிலமாக்கி ரொம்ப சூப்பராக கொண்டு வரது அவங்க. ஆனால் அவங்களுக்கு கூலி கொடுக்குறது வந்து ஏதோ இது பண்ணுற மாதிரி ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க. இப்படியான கொடுமைகளெல்லாம் எடுத்து கேள்வி கேட்குறதுக்கு படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அதுக்கான ஒரு பெரிய நம்பிக்கை இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். படத்தில் வந்து யோகி பாபன் இருக்கார், நம்ம தினேஷ் மாஸ்டர் அவர் தான் மெயின் லீடாக தெரியுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சுப்பிரமணிய சிவா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஒரு நல்ல நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இந்த இது இருக்குது. பொதுவாகவே தலித் சமூகம் வந்து எந்த விஷயத்துலலாம் அவங்க சில துயரங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குன்னா, உளவியல் ரீதியாகவே சில துயரங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. என்னுடைய நண்பர் ஒரு முறை ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னார். அதை இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தம்பி, அவர் வந்து ஒரு திரைப்படத்துறையில் இருக்க ஒரு பேர் சொல்ல விரும்பலை. அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, தம்பி ஸ்கூலில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் படிப்போம் தம்பி. நாங்கள் ரெண்டு பேரும் 5ஆம் கிளாஸோ ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம். சாயங்காலம் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வருவோம். அவங்க அப்பா வருவார், நான் அவங்க அப்பாவை பார்த்து ஐயா வணக்கம் அப்படிம்பேன். அடுத்து எங்கள் அப்பா வருவார், எங்கள் அப்பாவை பார்த்து என்ன சண்முகம் எப்படி இருக்குன்னு அந்த சின்ன பையன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து பேர் சொல்லி கூப்பிடுவான். அது எனக்கு ஒரு பெரிய வலியை கொடுக்கும் தம்பி அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எவ்வளோ உளவியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படியான வேதனைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படியான படைப்புகள் வழியாக தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய படைப்பை வழிமொழிய வேண்டியது, முன்மொழிய வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதால் ஸ்பாட்லைட்டை வந்து இந்த ட்ரெய்லரை ரொம்ப ஆத்மார்த்தமாக வரவேற்கிறது. படம் வரும்போது இன்னும் நிறையா நல்ல பதிவுகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்துது. படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.